8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கே தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே அவர் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவரு. ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காரு அவரு? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவரு. மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகல, எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா தாவகேவுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சொல்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்க போய் உதயா தலைமையில் அங்க போயிட்டு வந்து பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேல கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாம இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்க கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பாக்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்க சொல்றோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்க வந்து இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்கு, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேல இருக்க கொலை வழக்க உடனே வந்து அதுல இருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசு எல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசா தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷனலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தடுத்து நிக்கிறது. புரியல, இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். சோ இப்படி இருக்கிற சூழல்ல தான் இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இங்க இருக்கிற எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறத பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே அந்த வீடியோக்களை வந்து இங்க இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே, நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க. நீட்டை ஒழிக்கணும்ன்ற ஒரு கொள்கையில உள்ள உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களுடைய குரலுக்கு வந்து செவி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. அப்படி கொடுக்கறப்ப உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் கனவு கண்ட அந்த நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வாங்க முதல்வர் அவர்களே. அனுமதியெல்லாம் எல்லாமே டிக்கெட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, மாணவர்களுடைய போராட்டம். ஏன்னா இங்க வந்து பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல வந்து அந்த சிஜேபி அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா, எத்தனை நாளா தெரியல,
4 நாளா போராடிட்டு இருக்காங்க. நேற்று நிறைய க்ரௌட் இருந்தது, நான் பார்த்தேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புது புது முகங்கள் பாட்டு பாடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து அற்புதமா வந்து டெவலப் பண்றாங்க. எனக்கு மக்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்றாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக, அந்த ஒரு அறவழியில போராடுறது மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்க சேரதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது ஏன் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு இடத்துல வைக்கணும்? இன்னைக்கு ஏன் வந்து மெரினாவை வந்து பூட்டணும்? எனக்கு புரியவே இல்லை. சோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட் ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதா நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து எப்பவுமே ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்றது தான் இங்கேயும் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த அரசும் பவர் வந்ததுக்கப்புறம் வந்து அதை அந்த பவரை இழக்காமல் இருக்கிறதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஆட்சி ஆரம்பித்த உடனே பாஸ் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னா என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. சாதியாளர்களுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. நீங்கள் போயிட்டு திறந்து வச்சுட்டீங்கன்னா ஆப்போசிட் காஸ்ட் வந்து இவங்களை வந்து பழிக்கும். ஆப்போசிட் காஸ்ட் ஒரு பிரச்சனை பண்ணும். இல்லைன்னா இப்போ வர ஓட்டு இருக்கலாம், உள்ளாட்சி மன்ற ஓட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு விழாது. அவங்களாம் ஓட்டு விழாது, நம்ம வந்து அதிகாரத்தை இழந்துருவோம். ஸோ அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த காம்ப்ரமைஸ் தேவை. சாதி ரீதியான, மத ரீதியான, வர்க்க ரீதியான, பொருளாதார ரீதியான காம்ப்ரமைஸோடு தான் நாங்கள் இயங்குவோம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி.